ஒரு விஷயம் என்னன்னா, நாப்கின் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம், நாப்கின் எல்லாருமே யூஸ் பண்றோன்ற விஷயம் தெரியும். பட் அது ஏன் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணோம், அது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாப்கின்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற நாப்கின், இப்போ நீங்க என்ன நாப்கின் யூஸ் பண்றீங்க? ஓகே, நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடிய 2 பிராண்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம். பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முழுக்க பிளாஸ்டிக். இப்போ வந்து பிளாஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா மழை வரல அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளே நம்ம வணங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன் மழை வராது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கை மண்ணில் போடுறதுனால தான் மழை வராது. அப்போ அந்த ஒரு பிளாஸ்டிக் அதிகப்படியாக எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமாகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின், நம்மளோட தனுஷாமன் கூட லாஸ்ட் செஷனில் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், அதனால எந்த அளவுக்கு நம்மளோட ஏரியா மாசடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின் ஃபுல்லாமே பிளாஸ்டிக்னால தயாரிக்கப்பட்டது. இன்னைக்கு மண்ணில் போட்டாலே அந்த மண் வளம் கெடுது அப்படின்னா இன்னைக்கு அதை நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட உடம்பு எந்த அப்போ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நாப்கின் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணி அதை ஃபீலும் பண்ணியிருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து மாற்றி நம்மளோட நாப்கினும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை எப்படி இன்னொரு நபருக்கு கொடுக்குறது, அதை எப்படி கொடுத்தா இன்னொரு நபர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது தான் இந்த டெமோ மூலமாக பார்க்க போகிறோம். எல்லாருமே கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம்னா நம்ம ரெஸ்ட் ரூம்லையோ இல்லை நம்ம பேக்லேயோ போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக இருக்கிறதுனால நிறைய விஷயம் உள்ள போயிருக்கு. இப்போ ரெஸ்ட் ரூமில் வைக்கிறோம்னா பூச்சி, பல்லி, இந்த மாதிரி கரப்பான் பூச்சி எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிறதுனால எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். அதோட எச்சம், அது வெளிப்படக்கூடிய ஒரு அது திரவம், இந்த மாதிரி போடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் ஹேண்ட் பேக்லாம் நிறைய பேர் வந்து போட்டு போவாங்க. அதனால அதுக்கு இருக்க தூசி நிறைய விஷயங்கள் உள்ள போயிடும். அதை அப்படியே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதனாலும் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ பாக்டீரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். அப்படின்றப்ப இதில் ஒட்டி இருக்கு, இன்னும் தூசி தானே நம்ம லைட்டாக தட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்போம். அப்படி யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் என்ன பிளாஸ்டிக் எப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் கொடுக்குற பேப்பரே பிளாஸ்டிக் தானே அப்படின்னு சொன்னீங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்களோ ஒரு பேப்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் போட்டால் வைக்கிறோம், அந்த மாதிரி கலந்து தான் இந்த ஒரு பிளாஸ்டிக். இது முழுக்க பிளாஸ்டிக் கிடையாது. இந்த நம்ம சாப்பாடுலாம் வாங்குறதுக்குன்னு ஒரு அலுமினிய பேப்பர் கொடுப்பாங்களா, அந்த பேப்பரோட சரி. ஓகேங்களா? நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் டைம் எப்போ யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கே நமக்கு எந்த அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் அதில் கவர் பண்ணி இருக்காது. நம்மளோடது ஃபுல்லாகவே டோட்டலாகவே கவர் பண்ணி தான் இருக்கும். உள்ள பேப்பருக்குள்ளே இந்த அளவுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து லிக்விட் வந்து லேடிஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியட்ஸ் டைமில் நம்மளோட பிளட் நம்மளோட உடம்புல உள்ள கழிவு நீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கழிவு தான் அந்த பிளட்டாக நமக்கு வெளியேறுது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ வெளியேறும் பார்த்தீங்கன்னா 30 ml அப்படின்றது தான் வெளியேறும். ஒரே அளவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஊற்ற போகிறோம். ஒரே அளவு ஊத்தி இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா அதோட அப்சர்வ் தன்மை, உறிஞ்சும் தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயம். இப்பதான் அதில் ஊத்தி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பிளாஸ்டிக், மேல இருக்கிறதெல்லாம் பிளாஸ்டிக் அப்படின்றதுனால சீக்கிரமா உள்ள போகாது. அந்த மாதிரி அப்படியே இருக்கிறதுனாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா, அதாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எரிச்சல், அரிப்பு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனா இதை ஊத்துன உடனே அடுத்த நிமிஷமே பாருங்க எப்படி உறிஞ்சிச்சு பாத்தீங்கன்னா, வெளியே லீக்கேஜும் எதுவுமே ஆகல. தொட்டு பாருங்க, எல்லாருமே தொட்டு அதை ஃபீல் பண்ணுங்க. விஷயம் என்னன்னா அவங்களா ஏதாவது கிரியேட் பண்ணிருப்பாங்களோ இல்ல வேற நாட்கள் இந்த இடத்துல மாத்திருப்பாங்களோ, வீடியோ கட் பண்ணிட்டு கூட அப்படிலாம் ஒரு சில நபர்கள் யோசிப்பாங்க. இப்ப லைவா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதை ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாப்கினை தான் இவ்வளவு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இவ்வளவுக்கு வந்து நம்ம நாப்கின் மேம் இது வந்து பாத்தீங்கன்னா 36 ரூபா 40 ரூபா மேம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா மேம். நீங்க சொல்ற விஷயத்துக்கு நாங்க 4 யூஸ் பண்ணிடுவோம் மேம், 4 பாக்கெட் வாங்கிடுவோம் மேம், 5 பாக்கெட் வாங்கிடுவோம் மேம்.
எத்தனை மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்குக்கு போகிற லேடிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நார்மலாக ஒரு நாப்கினை 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வெளியில் வரக்கூடிய பிளட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பிளட் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கழிவுகள் கிருமிகள் தான் வெளியேறும். அதை நம்ம 2 மணி நேரத்துக்கு மேலே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது மூலமாக நிறைய பாக்டீரியா நமக்கு திரும்ப உள்ள நம்மளோட கர்ப்பவாயு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்கும் தன்மை கொண்டது. அது மூலமா நமக்கு திரும்பவும் அந்த பாக்டீரியாலாம் உள்ள போயிடும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா irregular periods, நீர்க்கட்டி, இது போக வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன மேம், இது அமௌண்ட் ஜாஸ்தி அப்படின்னு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது 3ல இருந்து 4 நாப்கின் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நானே யூஸ் பண்றேன்னா 4 நாப்கின் யூஸ் பண்ணேன். 4 நாப்கின், ஒரு நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு பாக்கெட்ல 6 இருக்கும். ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கணும்னா ஒரு நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 10 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு இதே நாப்கின் நம்ம 1 டே ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு பாக்டீரியாவும் உள்ள போகாது. என்ன மேம் இது 2 மணி நேரத்துக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா இந்த 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. அந்த பாக்டீரியா பரவாம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு சிப்பு வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆனையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஒரு சிப்புன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த நாப்கின்லயுமே இருக்காது. ஒரு பொம்பளை பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா பெரிய பொண்ணு ஆகுது அப்படின்னா மினிமம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசு 16 வயசுல அவங்களோட மேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23, 21 அந்த மாதிரி ஏஜ் தான் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6ல இருந்து 8 வருஷம் பக்கம் இந்த ஒரு நாப்கினை யூஸ் பண்றோம். இந்த ஒரு நாப்கின் ஒவ்வொரு மாசமும் நம்ம யூஸ் பண்ணும்போது அது மூலமா நிறைய பாக்டீரியா போய் அந்த கர்ப்பப்பை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகி அதுல நிறைய பாக்டீரியா வந்து அதுல வந்து கர்ப்பப்பையில புற்றுநோய், இது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய சுமக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயத்தையே அந்த ஒரு பாக்டீரியாலாம் கெடுக்குது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வருது. அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாப்கின் அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாப்கினை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் யூஸ் பண்ணி நம்ம மட்டும் வச்சுக்கிட்டா போதுமான்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி டெமோ பண்ணி நம்ம ஏரியால நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் பிளாஸ்டிக்லாம் எந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஜவு பேப்பர்லாம் இழுத்தோம்னா எந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. பிரிக்கவே முடியாது. வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பஞ்சு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இந்த பஞ்சை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புழிஞ்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம புழிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லா நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமே இந்த இடத்துல எடுத்துடலாம். எவ்வளவு தண்ணி ஊத்துறோமோ அவ்வளவு தண்ணி வந்துடும். இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் நம்ம வச்சிருக்கிறதுனாலதான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய வந்து எரிச்சல், அரிப்பு, இந்த மாதிரியான ஸ்கின் ப்ராப்ளமும் நிறைய வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்கின் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இதுலயுமே டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு தான் வச்சிருக்காங்க. நம்ம ஊத்துற தண்ணி ஃபுல்லாமே இங்கதான் இருக்கு. இது இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இது ஃபுல்லா இதுல இருக்க பாக்டீரியா ஃபுல்லா அப்படியே நம்ம உடம்புல போயிடும். இது நம்ம நாப்கினை பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கெட்லயே நம்மளோட நாப்கின் பாக்கெட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன லேயர் அப்படின்னு சொல்லிட்டு 10 லேயர் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன் டோட்டல் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பையன் இருக்கும். அந்த காட்டன் வச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் தொட்டு பார்த்தா எல்லாருமே தெரியும். அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அப்படின்றது இருக்கும். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காட்டன் பாத்தீங்கன்னா தெரியும். அதை இழுத்தீங்கன்னா வரவே வராது. இந்த மாதிரி இது ஃபுல்லாவே நூல், நம்ம யூஸ் பண்ற நூல் இருக்குல்ல அதோட சேர்ந்து. செகண்ட் லேயர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னல ஆனையான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 24 hours யூஸ் பண்ணாலும் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாக்டீரியா அப்படின்றது வெளியேறாது. இது மூலமா வரக்கூடிய பாக்டீரியாவும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்படுது. அதனால தான் இந்த ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டன். இந்த காட்டன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் தேட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த ஆப்ரேஷனை க்ளீன் பண்ணுறதுல ஒரு காட்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த அடிப்பட்டவங்களுக்குலாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி காட்டன் சாஃப்ட் கிளாத். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஏர் போகிறதுக்காக காற்றோட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல காற்றோட்டம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வச்சுருக்காங்க. பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக வந்து கோல்ஸாக இருக்கா.
செகண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோவேரா சொல்லுவோம். முழுக்க ஆலோவேரால தயாரிக்கப்பட்டது. ஆலோவேரா தயாரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது பாயிண்ட் சொல்லலாம். ஆலோவேரா வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலாகவே பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுவோம். அதுவும் இந்த பர்டிகுலர் டைமில் லேடிஸோட பாடி வந்து ஓவர் ஹீட்டாக இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆலோவேராவை யூஸ் பண்ணி அந்த அப்சார்ப்ஷன் வச்சிருக்கும் போது நம்மளோட பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். அந்த மூட் ஸ்விங் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல், எப்போ பார்த்தாலும் வீட்டில் யாராவது நார்மலாக பேசினா கூட கோவம் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். உண்மை சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த 2 நாப்கினையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாகவே வெறும் பஞ்சு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா அந்த சோற்று கட்டாலையும் சொல்லுவோம்ல, நம்ம மேம் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கூலிங் ஐட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஹீட்டுக்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாப்கின் ஆட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்மளால வெளியே எடுக்கவே முடியாது. இதனால தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஸ் உள்ள வந்து லேயர் ஓகேங்களா. இதுவும் வந்து மேம் இதுவும் பிளாஸ்டிக் இல்லையா, இதுவும் பிளாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாப்கின் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கே இல்லாமல் லாஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டன்னால மேலையும் கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபுல்லாகவே காட்டன்னால வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம மண்ணில் போட்டோம்னா கூட மண்ணுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு நாப்கினுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பர். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம கிளியரா ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கணும். அதுக்கு பின்னாடியே போயிட்டாங்க. கட் பண்ணிடுங்க. நம்ம ஒவ்வொரு லேயரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரிச்சு பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒட்டத்துக்காக லாஸ்ட்டாக ஒரு க்ளோ கொடுத்துருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் வந்து தயாரிக்க ஒரு பசையை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே தயாரிச்சிருக்காங்க. இதுலேயுமே வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி காட்டன் கிளாத்து. ஃபஸ்ட்டு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட காட்டன் கிளாத் நம்மளோட இதுலேயே போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிளாத் போட்டிருக்காங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வந்து இந்த பாக்டீரியா பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த ஆனியன் அப்படின்ற சிப்பு. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கொடுத்துருப்பாங்க இந்த பஞ்சு. பட் நம்மளோட நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா 10 லேயரையுமே தனித்தனியாக பிரிக்க முடியும். லாஸ்ட் வந்து ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காற்று பரவலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஆக்சுவலாக என்ன இருக்குது சும்மா பாருங்கள். டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்குங்களா? சும்மா கொடுங்க, எல்லாத்தையுமே கொடுங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நம்ம மக்கள் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆலோவேரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கூலிங் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க கரெக்டுங்களா. அப்போ பாடி ஆக்சுவலாக மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்னால தான் நிறையா பிரச்சனை. ஃபஸ்ட்டு விஷயம் ஹீட் அதிகமாக இன்னும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும், தலைவலி வந்துடும் கரெக்டுங்களா. வயிற்று வலி, தலைவலி எல்லா பிரச்சனையும் வந்துடும். அப்போது எல்லா விஷயத்துக்குமே சொல்யூஷன் ஓகேங்களா. அப்போ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தொட்டு பார்க்குறப்போ ஃபீல் பண்ணுறப்போ நமக்கு எப்படி இருக்கும் கரெக்டாக இல்லையா? இந்த விஷயத்த போய் இன்னொருத்தரை சொல்றதுக்கு இதுக்கு நம்ம வந்து கிளாஸ் எடுத்து படிச்சு பிசினஸ்க்காக போய் இன்னொருத்தரை சொல்லணுமா?
பிசினஸ்க்காக தான் இதை போய் சொல்லணும் இது இருக்கா? என்ன விஷயம்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம உட்காந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தயக்கங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம உடையணும்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா ஒரு சில விஷயத்தை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும்.